வந்து கொஞ்சம் சீட்டிங் ஷாட்டா இருக்க போகுது. கடைசி மூச்சு இருந்தாலும் இல்லைனாலும் நீ என் கூட வாழ்வேன்னு நான் நினைச்சேன். ஆனா வில்லியா இருந்தாலும் கெத்தான வில்லி ஆண்டி. ஆண்டி சொல்ல மாதிரி பொறுக்கிதான். இது வந்து அந்த டைலாக் அங்க அப்படி சொல்லக்கூடாது. 90s கிட்லாம் இந்த போல சென்டிமெண்ட் எல்லாம் பேச மாட்டாங்க. புரியுதா? வணக்கம். நமஸ்காரம் மக்களே. மக்களே 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 ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம பார்ட் இல்லை, இது ஒரு சின்ன பிட்டாக எடுக்கிறோம். ஸோ அந்த பார்ட் 2ஓட சினாரியோ தான், பார்ட் 3ஓட சினாரியோ இது இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஃபீமேல் அவங்க அவைலபிள் இல்லைன்ட்டு. ஸோ நம்மளே இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். அண்ட் இது வந்து கொஞ்சம் சீட்டிங் ஷாட்டாக இருக்க போகுது. அவங்களோட என்னது ரீப்ளேசிங் பர்சன் தான் இவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்கோ, தெரிஞ்சிருக்கோம். ஸோ நம்ம ரொம்ப வீடியோஸும் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலி இதில் இவங்க தான் வந்திருக்கணுமா இருந்துச்சு. பட் நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா, அந்த ஹோம் வீடியோ நெக்ஸ்ட்டு இது போட்டால் வந்து ப்ராப்ளம் ஆகும் இல்லையா. எல்லோரும் என்ன நினைப்பீங்கன்னா, ஓகே இது ஐட்டம் மேலே இவங்க 2 பேருக்கு இதாகுது அப்படின்ட்டு அப்படி கனெக்ட் பண்ணிக்கணுன்ட்டு நான் இப்படி மாற்றி விட்டேன். பார்த்தா திரும்பி இதை மாற்றி விட்டு இந்த பண்ணியாக வச்சுட்டுக்கிறாங்க. ஸோ ஏதோ எல்லாம் நல்லதுக்கேன்னு நினச்சிட்டு பண்ணுறோம். ஸோ என் ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம், அந்த கேமரா பர்சனுக்கு. இப்போ வந்த உடனே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். மேடம் குளிச்சு நீட்டாக இவருங்க எல்லாம் நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க. ஸோ நான் வந்து இதில் பெக்கர் பாய் மாதிரி இருப்பேன். ஸோ அந்த காஸ்டியூமில் தான் வந்திருக்கிறேன். எஸ், ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் உனக்கு ஸ்கிரிப்ட் சொல்கிறேன் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. ஸோ அது பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, சின்னதாக இருக்கும். ஸோ அது பார்த்துட்டு வில் எண்டப் ஒரு சின்ன பிட்டு தான் எடுக்க போகிறோம் கைஸ். ஸோ அதை எடுத்துகிட்ட உடனே எண்டப் பண்ண போகிறோம். நம்மளது இப்போ ரெடி ஆகின்னு இருக்கு விலாகு. எது சொல்ல அந்த ஹோம்து. ஆக்சுவலி என்ன பண்ணுறது, எல்லாம் எல்லாம் உல்டா புல்டாவாக போகுது கைஸ். என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 பேரும் இப்படி வருவோம். இப்போ இது ரொம்ப முக்கியம். பரவாயில்ல, வராது. நீ ஹெட் மூவ் பண்ணுவேல, அது வரைக்கும் வந்து நான் பண்றதா பண்ணுவேன். நீ நடக்கும்போது சொல்லு, நான் அதே பண்ணிக்கிறேன். நீ எனக்கு இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றேன்னா முன்னண்டல மூளை இல்ல. அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன், அம்பட்டுக்கு சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தை போயிட்டானே. நாங்க என்ன டைலாக் விட்டேன்னு தெரியலையே. ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்னோட கடைசி மூச்சு இருந்தாலும் இல்லைனாலும் நீ என் கூட வாழ்வேன்னு நான் நினைச்சேன். ஆனா அப்படின்னு சொல்லிட்டு நானாரும் வாழ்றேன் அப்படின்ட்டு போயிடுவேன். நான் வேற பூஜை பண்ணணும் வீட்டுல. பூஜை பண்ணோமா? அவன் ஃப்ரெண்ட் லேட் ஆகணும் பண்ணிட்டு வந்துட்டா நான் குடும்ப குத்து வலிக்குடா. பூஜை பண்ணுவேன். யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டே? அது அர்கஜா மை இல்ல, அது மூஞ்சில போட்டுக்கலாமா? ஜஸ்ட் இப்படி வைக்கணும். பரவாயில்ல, நான் இப்படி கொஞ்சம் பேட்ச் மாதிரி பண்ணிக்கிட்டேன். இதா அதுக்கு வேற கிரீம் எடுத்துட்டு வர. இது அரகஜா காஸ்ட்லிடா. ஆமா, அதுக்கு வேற எடுத்துட்டு வர. அடி பாவி, எப்படி இருக்கிறீங்க அம்மா பொண்ணுங்க? என்னடா பையன் கடைசியில வந்துட்டான்யா. இவன் வீட்டுக்கு போயிட்டு கைஸ், இவன் வந்திருக்கிறான். இங்க வந்துட்டு என்னென்னவோ தெரியும். சரி, என்னவா இருக்கும்? இவன் வந்திருக்கிறான். வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம போன் எடுக்கலன்ட்டு வாபஸ் போயிட்டு வந்திருக்கிறான் இவன். நான் ஸ்மார்ட்டான கை. ஆண்டி வணக்கம். வணக்கத்தை போடுங்க. ஆனா வில்லியா இருந்தாலும் கெத்தான வில்லி ஆண்டி. இந்த ஏரியாக்கே டான் மாதிரி, வீடியோக்கு இன்ஸ்டாகிராம் டான் ஆண்டி. நீங்க எவ்வளோ பேர் டான் என் கூட பேர் பண்ணாலும் உங்களை மாதிரி பேராவாது. நிஜமா நல்லா வந்திருக்கு. ரொம்ப பேர் குட் ரிவ்யூஸ் தான் கொடுத்தாங்க. இவளுக்கு சொன்னேன் நான், நீங்க இதெல்லாம் பார்க்கல, நீங்க அந்த மெசேஜ்ல கூட போட்டுதாங்க. ஓ வாப்பா யஷ்வந்த் ஆண்டி வந்து என் ஸ்கூல் ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ். ஐயோ மொத்த தருமம் ஒண்ணு கூடுதே. மனிஷா சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். இதே ஏரியாவை இவ்வளவு நேரம் சுத்த. அட்ரஸ் சொல்ல தெரியலமா அவனுக்கு? ஏய் அட்ரஸ் எப்படியா வெயில் அடிக்குதுடா. இப்படி வருவாங்க மனிஷா அவங்க. என்ன ட்ரெஸ் இது? ஏய்
வில்லேஜ் வில்லேஜ் கைடா பிச்சைக்கார மாதிரி. ம் ஆண்டி வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இப்படிதான் வர, என்ன பண்றது? ஊர்ல இப்படிதான் பண்ணிட்டு போடுவாங்க. டேய் இவனே இவ்வளவு கலாய்க்கிறானா என்ன வச்சு? ஊர்ல எப்படிதான் இருப்பாங்க, இது விட எப்படி இருக்கும்? எல்லாம் போனது இல்ல, எனக்கு தெரியாது. ஊர் மாதிரி தெரிதா தானே ஆண்டி? ஊர் மாதிரி தெரிதா? இப்போ இது எடுத்துருவேன் ஆண்டி வேற எடுத்துருவேன். அந்த பொறுக்கிக்கு டான் ஆண்டி. ஆண்டி டான் அவனுக்கு டான். அதனால நான் உண்மையை சொன்னேன். என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றான். மகராசி நல்லா இருக்கணும். அவன் சொன்னா அடிப்பானே, ஒன்னு அடிக்க முடியாது இல்ல. இப்போ எப்படி இருந்தாலும் நீ பிச்சைக்காரன் தான்டா, வாடா டேய். யார் மாதிரி? அது மாதிரிதான் வேணும் இப்போ. ஏறன்ட்டு அந்த டயர் ஓட்டுவாரு. ஓகே சார், from where I have to walk? லாஸ்ட் எபிசோட் பாருங்க, எல்லாரும் பாருங்க. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. எது ஆண்டி நல்லா வந்துச்சு ஆண்டி? டேய் நீங்க ரெண்டு பேரும் அப்புறமா பேசுங்க, எனக்கு டைம் ஆகுது. சார்ஜ் இல்லையா? இன்னொன்னு இருக்கு, இன்னொன்னு. ஓடுமா வீடு சார்ஜ். சாவு அடிக்கிறாங்களே நீங்க. எங்க பாவா இன்னும் 10 நிமிஷம் மேல காக்க மாட்டாரு. அப்புறம் பாவாக்கு கொஞ்ச நேரம் என்ன மெட்ரோல போக சொல்வாரு. இன்னொன்னு எனக்கு அடிபடல. என்னது? ஸ்பேஸ் பேப்பர் நிக்குது. என்னது? இங்க ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. அதெல்லாம் வராதடா, இவன் வேற டீடைலா கேக்குறான். இவரே கமெண்ட் செக்ஷன்ல கேட்பாங்க. கமெண்ட் செக்ஷன்ல கேட்பாங்க. நானே என்ன மெசேஜ் போட்டு விட்டேன். நான் அதுக்கு தான் என்ன பண்றேன்னா, நானும் நம்ம இப்படி வச்சுக்கிறோம். நான் இப்படி இருப்பேன். அங்க ஸ்பேஸ் பேப்பர் தான் திக்கு. அங்க இருக்கு பாருடா பின்னாடி. லோ ஆங்கிள் எடுறா, ஸ்கை தான் தெரியும். லோ ஆங்கிள் எடுத்தா ஸ்கை தெரியும். இப்படி கீழ இருந்து இப்படி அப்படி இருந்து அப்பயும் தெரியும். இல்ல தெரியாது. அவன் யோசிச்சு பண்ணணும். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். சரி ஃபாஸ்டா சொல்லு. அப்படி இல்லடா, இப்படிடா போடணுமா? நான் போடல. தான் இருக்கு. 2.8 வேணாம். 4 படி போயிருந்து சேஃப்டிக்கு 4 வச்சினா பின்னாடி கரெல்லாம் நல்லா தெரியும். சரி விடு. ஆனா நீ கொஞ்சம் தூரத்துல இருந்து எடுக்கணும், பரவாயில்லையா? நீ வில்லேஜ் செட்டப் வில்லேஜ் மேக்கப் போறோம் நானு. தூரம் போறோம்னா கஷ்டப்பட்டு கட்டிருக்கோம்னா ஏறி பட்டு வந்து நீ எடுக்கிற ஒரு வீடியோக்கு எங்க பில்டிங் ஓடிக்கணுமா? 3 பேரை ஒருத்த சமாளிக்கிறேன்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆண்டி சொல்ல மாதிரி பொறுக்கிதான். சரி வா. எங்க பாட்டி உன்னை போய் பிச்சைக்காரன் இந்த பிச்சைக்குறம் கூட எல்லாம் பேசுதுன்னு சொல்ல பாருங்க. ஆமா ஆண்டி அப்படின்னு அந்த பாட்டி நினைச்சிருக்க மாட்டாங்க. மோக்க புடிச்சு அவன் vlog எடுத்துட்டு இருக்கான், தயவு செஞ்சு எதுவும் பேசாத. அவன் அதெல்லாம் ஆண்டி சீக்கிரட்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணிடுவேன். ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. ஆனா கொஞ்சம் ஃபாஸ்டா எடுங்க அண்ணா. 10:30 ஆச்சு. இல்ல நானு புடிச்சு நின்னுட்டு இருக்கேன். யார் லேட் பண்றாங்க என்ன கேக்குறீங்களே? ஃபாஸ்ட் எடுங்கடா. என்னடா நீங்க? சரி ரெடியா? நான் இப்படி ஜஸ்ட் நடந்து தானே வரணும். வந்து இப்படி டர்ன் பண்ணனும், அவ்வளவுதான். வந்து டாஷ் அடிக்கணும். டாஷ்ல ஜஸ்ட் இப்படி பாப்ப, நீ தான் என்ன அப்சர்வ் பண்ணுவ. நான் ஏதோ ஒரு பேத மாதிரி வந்துன்னு இருப்பேன். அது ஆனா இதுல லாஜிக் வந்து ரொம்ப இடிக்குதுடா. இங்க பாரு, டெரஸ்ல யாரனா வந்து இடிச்சுப்பாங்கடா. இப்போ நீ பாக்குறது டெரஸ், ஆக்டிங்ல நம்ம சீட் பண்ணுவோம். சீட் பண்ணுவோம். நீ இது வானத்தை வச்சுக்கோ. நீங்க ஆபீஸ் போக மாட்டீங்க, சீக்கிரமா கொண்டுங்க. இவனை கொன்னுடலாமா? இப்படி நீ கூப்பிடு, என்ன திரும்பி கூப்பிடு. என்ன கூப்பிடணும்? சும்மா செல்வான்னு கூப்பிடு. செல்வா. இப்படி பாப்போம். செல்வா எப்படி இருக்க? திரும்ப. ஐயோ இவன் பாரு மொட்டை மாடின்னு கரெக்டா எடுத்து காட்டுறான். மொட்டை மாடி தான்டா நிக்கிறோம். இந்த வேலை செட் ஆகாது. இப்ப பாரு எடுக்கிறேன். இது பண்ணி வா. இது வில்லேஜே இல்ல. ஐயோ கொஞ்சம் தெரிது. இங்க பாருடா, இங்க பாருடா. காலையில இருந்து டென்ஷன் ஏத்திட்டு இருக்கேன். இது இங்க வச்சுக்கோ, சீட் பண்ணிக்கலாம் இங்க. இது புரிஞ்சுச்சா? சிட்டி தான்ப்பா. அங்க ஓப்பன் இல்ல. இங்க பாரு, இங்க பாரு லைட்டா. வா கிட்ட வா. சரி புரிஞ்சா? 3/4 பண்றோம் நம்ம. 3/4 பில்டிங் வராத மாதிரி கொஞ்சம் பாருடா. லோ ஆங்கிள் வச்சுக்கோ.
படுத்துறாயா படுத்துறா. மணி இப்படி திரும்பு, அந்த லோ இல்ல, இப்படி இப்படி டில்ட், இந்த மாதிரி டில்ட்ரா. புதுசா பிடிக்கிற மாதிரி அதான் எனக்கு கடுப்பா. இப்படிடா பிடிப்பேடா லாஸ்ட் டைம். நீங்க 2 பேர் பண்ற அக்கப்புறம் எனக்கு தலை வலிக்குது. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இப்போ கூப்பிடுவாங்க டர்ன். செல்வா இங்க டர்ன் ஆயிடுவேன். அச்சா அப்புறமேல பேக்ரவுண்ட் எனக்கு ஃபுல்லி தான் வரும். நான் சீட் பண்றது உங்களுக்கு ஐடியா சொல்றேன். ஓகேவா? நான் எல்லாம் இந்த குரங்குத்தனமா பேசினுக்கிறேன். அவனுக்கு என்ன இதோ பாரு, தெரிஞ்சு பாரு கரெக்டா. ஓகே, இது ஓகே. இத மாதிரி தான் பேச தெரியாத மாதிரி பண்றேன். நீ கொஞ்சம் டவுட்டா இப்படி பாரு, கொஞ்சம் பேஸ் வேணான்றேன். பேஸ் வராது வா. நீ இங்கே டைம் வேஸ்ட் பண்ணிடுவ. பாரு சொன்னலையா, இப்படி வர, இப்படி போறோம், இப்படி பாத்தோட செல்வா அப்படி. இதுல அப்படியே இருக்கிற கொஞ்சம் பின்னாடி போ. இல்ல ஓகேவா? இன்னும் போ, பின்னாடி போ. இன்னும் பின்னாடி போனானா உழுந்து ஆண்டி இங்க ஏதாவது மூடி வைங்க ஆண்டி. நீ வர இன்னும் யாருக்காக மூடி வைக்க முடியுமா? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஓகேவா? அவங்க ஃபேஸ் வந்துச்சா? வரக்கூடாது. ஏன் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கோயா நீ? பின்னாடி வந்து ஒழிச்சுக்க, நீ மரம் மாதிரி நிக்கணும். நீ இருக்கதே எப்படா வராம இருக்கும் திரும்பனா? யார் விடு இங்க எடுத்துக்கிறேன். இங்க வந்து வா வா வா, சூப்பர். ஒரு ஜஸ்ட் இப்படி திரும்புறதே இவ்வளவு நேரம் எடுக்கிறியடா நீ. இங்க வா. அது ஒண்ணுதானே ஷூட். அவ்வளவுதான், அதுல இவ்வளவு நேரம் எடுக்கிறான். நான் என்ன வச்சுக்கிட்ட வஞ்சனம் பண்றேன், முடியல, புரிஞ்சுக்குங்க. இல்ல ஆண்டி, இது வீடு எப்படி மோசம் பண்றதுன்னு பாத்துக்கிறேன். அட பாவி, ஆல்ரெடி என்ன டேமேஜ் பண்ணிட்டு இருப்ப. எங்க வீடு மோசம். உன்னை வில்லி ஆக்கி வச்சிருக்கா மம்மி. வில்லி எங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்து கேக்குறாங்கடா, நல்லா பண்ணேன்னு எங்க அம்மா கிட்ட. ஒன்னே ஒண்ணுதான், ஒரு ஸ்லாப் கொடுத்துதான் நல்லா இருந்துச்சு வீடியோ. நீ மிஸ் பண்ணிட்ட. இல்ல அது தள்ளாமையே அது மூஞ்சி கடிச்ச மாதிரி. அது இல்ல தள்ளிட்டு இன்னும் அடிச்சிருந்தா அப்படியே வியூஸ் போயிட்டு பிச்சை இருக்கும். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. இன்னொரு கான்செப்ட் தெரியுதுடா. இவங்கள ஃபேஸ் வச்சுக்குவோம், போறவங்க எல்லாம் செல்வி சொல்றேன் இவனை பைத்தியம். ஆமாடா, ஆண்டி புடிச்சுக்கலாம். என்ன சரி சூப்பர். அந்த பையன் சொன்னது தெரியும், அது அது தெரியும். ஐட்டம் மெலியும் ஸ்டில் ஐ எம் ரஸ்டிஃபை அது மாதிரி. எங்க அம்மா செல்ஃபி நடிப்பாங்க. என்னோட கடைசி மூச்சு இருந்தாலும் இல்லைனாலும் நீ என் கூட வாழ்வேன்னு நினைச்சேன். ஆனா நானாரும் வாழ்ந்துட்டு போனேன். இது என்னடா? டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? டன் போலாமா? யா ஃபர்ஸ்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். காட்டு. முடியல முடியல. அவ்வளவுதான். அச்சா சரி, நான் கீழே போய் பூஜை பண்ணிட்டு அதுக்குள்ள இதாயிட்டா அந்த ஃபர்ஸ்ட் ஓடி தொலைங்கன்ற மாதிரி. இது எங்க எடுத்த? இந்த லால் பாக்கு கபன் பார்க் சி போட்ரஸ்ல. சோ இது வந்து அந்த டைலாக் அங்க அப்படி சொல்லக்கூடாது. 90s கிட்லாம் இந்த போல சென்டிமெண்ட் எல்லாம் பேச மாட்டாங்க, புரியுதா? என்ன அடி லவ் பண்றேன் அப்படியா சொல்லுவாங்க. ஏய் அது 90s எப்படி நீ அத சொன்னேல்ல, இதுதானே ரூடா தானே லவ் பண்ணுவாங்க. ரூடெல்லாம் கிடையாது. நீ சொன்னேல்ல, நான் என் உயிர் இருந்தாலும் இல்லைனாலும் கடைசி வரைக்குன்னு. நீ என்ன லவ் பண்ணாலும் பண்ணலனாலும் நான் உன்னதான் கல்யாணம் பண்ணின்னு கடைசி வரைக்கும் வாழ்வேன், என் லாஸ்ட் மூச்சு இருக்கிற வரைக்கும். நான் அந்த டைலாக் அங்க சொல்லி இருக்கணும். அது சொன்னாதான் அங்க எஃபெக்ட் ஆகும். அது வந்து இங்க எடுத்து போட்டிருக்கணும் நீ அந்த டைலாக்க. நீ என்னை விட்டு போயிட்ட, நான் அது அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, எப்பவுமே நான் உன்னை அந்த பிளாஷ்பேக் நீ என்ன போடணும்னு நினைக்கிறியா, அப்ப அந்த டைலாக் எடுத்து போட்டிருக்கணும். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு எனக்கு. நானு எப்படி தெரியுமா, ஆடியன்ஸ்க்கு டைரக்டா புரிய வைக்க மாட்டேன், இன்டைரக்டா புரிய வைப்பேன். அது இன்டைரக்டா எவனும் புரிஞ்சுக்க மாட்டான். இல்ல ரீல்ஸ் ஆடிட்டு என்ன பாசுக்கு டைம் பாஸ்க்கு ரீல்ஸ் சொல்றவா நீ? என்ன அது என்ன நீ என்ன ரியல் ஃபேக்டர் எடுத்து சொல்ற? 3 மணி நேரம் படத்துல எடுத்து போடுவ. அவன் காலத்துல பாத்து போயினே இருக்கிறான், சும்மா தள்ளிட்டு போயினே இருக்க வேண்டியது. பேசாம புஷ்கவங்க விட்டு இவரை நம்ம கூட்டு போயிடுவோம். நல்லா காமெடி பண்றாரு. ஒரு ட்ரை கொடுத்து பாக்குறேன். ஏன்னா நான் எப்படி தெரியுமா யோசிச்சுட்டு இருக்கேன், எடிட்டிங் வச்சு யோசிச்சிருப்பேன். என்னோட கடைசி மூச்சுனாலும் இல்ல
இல்ல நீ போயிட்டு பிறகு எவன் நினைச்சு பேக்கப் பண்ணி போயிட்டே இருக்க போறான். நீ கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நீ இருப்பான்னு நினைச்சேன். நீ இல்ல போயிட்ட. நீ சந்தோஷமா இரு. நான் அந்த டைலாக் முடிக்கணும். என்னப்பா சொல்றது? வீடியோ வரட்டும். வீஸ் ஓடலன்னா நீ புரிஞ்சுக்கணும். ஆமா கைஸ் தெய்வ செஞ்சு வீஸ் ஓட வச்சிருக்கோம். உங்க கால்ல ஒழுத்து கேக்குறேன். See you all in the next episode. Until then, stay tuned. Take care. Bye bye.